பிள்ளையே, இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இப்பொழுது உன் கண் முன்னே வந்திருக்கிறேன். நான் உனக்கு மிகப்பெரிய விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் எனக்காக 2 நிமிடம் சிறிதளவு கேள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் சிரிப்பே இல்லாமல் சிந்தித்தும் அழுதும் கண்ணீரோடும் இருக்கிறாய். கனப்பொழுதில் என் வாழ்க்கை மாறுமா? என் கண்ணீருக்கு தீர்வு கிடைக்குமா? என்னுடைய வேண்டுதல் எப்பொழுதுதான் நிறைவேறும் என்று என் தங்கப்பிள்ளை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்திலும் குழம்பிக் கொண்டு கண்ணீரோடு இருக்கிறது. என் தங்க பிள்ளையே, ஒரு சில நபர் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு துணையாக இருப்பேன், ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு நிரந்தரமாக அனைத்திலும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்று பல விஷயத்தை செய்தார்கள். ஆனால் இன்றோ பல மனிதர்களை கண்டு பல விஷயத்தால் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை இன்று வரை அது தெரியாமல் அவர்களுடைய மாற்றத்தை கண்டு ஏன் இந்த விஷயம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் எனக்கு இப்பேற்பட்ட கஷ்டங்கள் ஏற்படுகிறது, ஏன் என் உறவு இப்படி மாறிவிட்டது என்று என்னுடைய தங்க பிள்ளை ஒவ்வொரு நேரமும் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது உண்மைதானே? உண்மை என்றால் ஆம் தாயே, வரந்தரும் வாராகி தாயே என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு மேலும் இதை கேள் என் தங்க பிள்ளையே. ஏனென்றால் என் தங்க பிள்ளை நான் சில விஷயங்களை சொல்லி புரிய வைத்து என் தங்க பிள்ளையின் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இப்பொழுது உன் கண் முன்னே உனக்கு அருள்வாக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். தங்க பிள்ளை சில சூழ்ச்சிக்காரர்கள் மனிதர்களால் மிகவும் கண்ணீர் வடிக்கிறது. இந்த சூழ்ச்சிக்காரர் மனிதர்கள் எப்படியாவது உன்னை வீழ்த்தி உன்னுடன் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் சொந்தமாக்கி விட வேண்டும் என்று அது பொருளாகவோ அல்லது உறவாகவோ நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை ஏன் இந்த விஷயமெல்லாம் நடக்கிறது என்று குழம்பிக் கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, குழம்பாதே. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்திலும் உஷாராக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயணங்கள் செய்யும் பொழுதும் நீ உஷாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் பயணங்கள் பொழுது நீ கண்ணெதிரே வரக்கூடிய வாகனத்தை கூட கண்டுகொள்ளாமல் சிலர் உன்னை கடுமையாக பேசியதையும், சிலர் உன்னை எதிர்த்து பேசியதையும், உன்னை தரைந்தாழ்த்து பேசியவர்களையும் நினைத்து நினைத்து எதிரில் வரக்கூடிய விஷயங்களை கூட கவனத்தை சிதறடித்து இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என் தங்க பிள்ளையே, இது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடிந்துவிடும் என்பதை மறந்து விடாதே. இந்த தாயிடம் இப்பொழுது நீ கண்களை மூடி உன் வேண்டுதலை நினைத்துக்கொள். தாயே, இந்த விஷயம் வேண்டும் என்று மனதார நினைத்து கொண்டு இந்த நாணயத்தை வாங்கி இருந்தால் என் தங்க பிள்ளைகள் உள்ளங்கையில் வைத்து கொண்டு ஒரு 9 முறை ஓம் வரம் தரும் வாராகியே நமக, ஓம் வரம் தரும் வாராகியே நமக, ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று நீ உன் வேண்டுதலை நினைத்து கொண்டு இந்த நாணயத்தை வலது கையில் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு இந்த நாமத்தை நீ உச்சரிக்கும் பொழுது மாலை நேரம் அல்லது இரவு நேரம், மாலை நேரம் என்பது 6 மணி அல்லது இரவு நேரம் 8 மணியில் நீ என்னை கூப்பிட்டால் நீ கேட்ட வரத்தை நான் கொடுப்பேன். நாணயம் இல்லாத தங்க பிள்ளைகள் இந்த தொலைபேசியின் மூலியமாக இந்த நாணயத்தை தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளலாம். அல்லது என்னுடைய திருத்தலம் செங்கல்பட்டு வையாவூர் என்ற இடத்தில் இந்த வரம் தரும் வாராகியின் ஆலயமானது அமர்ந்திருக்கிறது. என் தங்க பிள்ளைகள் என்னை நேரடியாக தரிசனம் கண்டு பிறகு இந்த நாணயத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். என்ன என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு 2 வழிகளை அமைத்திருக்கிறேன். தொலைபேசியின் மூலியமாக வாங்கிக் கொள்ளலாம், அல்லது என்னுடைய நாணயத்தை என்னுடைய திருத்தலத்திற்கு வந்து என்னுடைய அருளாசி பெற்று உன்னுடைய எப்பொழுதும் உன் வேண்டுதலை சொல்லி என் கரங்களாலே நான் உனக்கு கொடுப்பேன். அதனால் மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே. இந்த நாணயமானது அவ்வளவு சக்தி படைத்தது. ஏனென்றால் நான் உயிருடன் உன் இல்லத்திற்கு வருகிறேன் அல்லவா? நீ கேட்கக்கூடிய விஷயத்தையும் சரி,
நீ கேட்காத விஷயத்தையும் சரி ஒரு அன்னையாக இருந்து உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று இந்த தாயின் உள்ளம் பார்த்து பார்த்து செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு நேரமும் என்னுடைய தங்க பிள்ளைகளுக்கு நான் செய்வதற்காக கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்வதை உடனடியாக செய்ய வேண்டும். என் திருத்தலத்திற்கு வா, அல்லது இந்த தொலைபேசியின் மூலியமாக இந்த நாணயத்தை கொண்டு வழிபட்டு வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் என்னுடைய இல்லத்திற்கு வரம் தரும் வாராகி திருத்தலத்திற்கு வர வேண்டும். அப்படி நீ வரும்பொழுது உன்னுடைய கஷ்டம், கவலை, செய்வினை பிரச்சனை என்ன கோளாறாக இருந்தாலும், என்ன மனநோயாக நீ பாதிக்கப்பட்டிருந்தாலும், இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நீ கேட்ட வரத்தை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தி பார்த்து இந்த தாயின் உள்ளமும் சந்தோஷப்படும் என்பதை மறந்து விடாதே. உன்னை எதிர்பார்த்து நான் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த கேள்வி, எந்த ஒரு காரணம் தெரியவில்லை என்றாலும், எந்த உனக்கு சந்தேகம் இருந்தாலும் இந்த தொலைபேசியை தொடர்பு கொண்டு அந்த கேள்விகள் கேட்டால் உனக்கு தீர்வு கிடைக்கும், பதில் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். கண்ணீர் வடிக்காதே. இந்த விஷயத்தில் எப்பொழுதுமே நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். உன்னுடன் உனக்கு சொந்த பந்தம் இல்லை, உறவுகள் இருந்து பொய்யாக நடித்து விட்டது, ஏமாற்றிய விட்டது, துரோகம் செய்து விட்டது என்று நீ புலம்பிக் கொள்ளாதே. உனக்குடைய புலம்பல்களுக்கு அனைத்திற்கும் நான் தீர்வுகளை கொடுக்க, இந்த வாழ்க்கையினுடைய தீர்வுகளையும் மாற்றத்தையும் கொடுக்க, உன்னுடைய சில விஷயங்களையும் தீர்வுகளை வழங்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இப்பொழுது உன் கண் முன்னே பேசிக் கொண்டிருக்கிறேன். கணப்பொழுதில் உன் வாழ்க்கை மாறுமா என்ற கேள்வியை நிச்சயமாக கேள்வியாக வைத்து விடாதே. என்னை தேடி ஓடோடி வா. உன்னுடைய கணப்பொழுது மாற்றம் என்ன? கண்ணிமைக்கும் நேரத்தில் உன்னுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீராத நோயாக இருந்தாலும் சரி, தீராத கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உறவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு தீர்வுகளை வழங்க நான் இங்கே காத்து கொண்டிருக்கிறேன். என்னை தேடி வருபவர்களுக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்திலும் உறுதுணையாக இருந்து அவர்களுடன் நிச்சயமாக வழித்துணையாக வந்து நான் வாழ்க்கையை மாற்றிக் கொடுப்பேன். என்னுடைய திருத்தலத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நான் அவர்களுடன் சென்று அவர்களை மாற்றுவேன். இந்த நாணயம் மூலியமாகவும் சரி, இந்த திருத்தலத்திற்கு வரும்பொழுது உன்னுடனே நானும் உன் இல்லத்திற்கு வருவேன் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு நேரமும் நீ கஷ்டத்தால் எவ்வளவு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னை தெரிந்தவர்களும் சரி, உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகளும் சரி, முன்னால் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு என கைதட்டி கைகுட்டி சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ கண்ணீர் வடிக்காதே. கணப்பொழுதில் உன் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை இன்னும் உனக்கு சற்று நேரத்தில் நான் புரிய வைப்பேன். ஆனால் நான் சொல்லக்கூடிய முடிவுக்கு நீ கட்டுப்பட்டே ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? இங்கு சென்றால் நடக்குமா, இந்த விஷயம் செய்தால் கிடைக்குமா என்று உடனடியாக சிந்தித்து கொண்டிருக்காதே. என் தாய் சொல்லிவிட்டார்கள், என் தாயின் இல்லத்திற்கு திருத்தலத்திற்கு நான் செல்வேன். ஒவ்வொரு நேரமும் என் வாழ்க்கை மாறப்போகிறது, என் வாழ்க்கை உயரப்போகிறது. என் தாய் என்னை கூப்பிட்டிருக்கிறார்கள், நான் திருத்தலத்திற்கு செல்ல போகிறேன் என்று ஒரு முடிவை எடு. அப்படி எடுக்கும் பொழுது இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்களும் அதிசயங்களும் உன் கண்ணெதிரே தோன்றும். கண்ணெதிரே தோன்றி உன்னுடைய கஷ்டம், கவலை, துன்பம், துயரம், தீராத பிரச்சனையை இந்த வரம் தரும் வாராகி தாயின் இல்லத்திற்கு வரும்பொழுது உன்னுடைய பிரச்சனை அனைத்தையும் சரி செய்து நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வாய். இது இந்த தாய் நான் கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு. உடனடியாக இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு என்னுடைய இல்லத்திற்கு தேடி ஓடோடி வா என் தங்க பிள்ளையே. உனக்காக உன்னுடைய நிச்சயமாக நான் கொடுக்கக்கூடிய அருள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. உனக்கு அருள் கொடுக்க இன்னும் நான் அதிகமாக காத்து கொண்டிருக்கிறேன். பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, நம்ம வரம் தரும் வாராகி ஆலயத்துல நிறைய தங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய விஷயம் எண்ணி 12 நாள்ல நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி என்ன எப்படி வேண்டணும் அப்படின்னு சொல்லி என் தங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்ல போறேன். எந்த வேண்டுதல் மெயினா நடக்குது அப்படின்னா, கடன் பிரச்சனை,
நான் சொல்லும் வகையில உங்களுடைய வேண்டுதலை அந்த முறையில நீங்க வழிபடும் பொழுது அந்த கடன் பிரச்சனை அந்த தீர்வு வந்து 12 நாள்லயே கிடைக்குது. அதனால எப்படி அந்த விரதம் வந்து நம்ம இருக்கணும், எந்த முறையில நீங்க வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நான் சொல்ல போறேன். உங்களுடைய வேண்டுதல் வந்து 12 நாட்கள்ல நடக்கணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு அதை தெரிஞ்சுக்கிங்க. அம்பாள் வந்து அவ்வளவு அற்புதத்தை செய்யறாங்க. மெயினா வந்து மகாலட்சுமி சொரூபம்ன்றதால பண பிரச்சனை மெயினா இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் நீங்க சீக்கிரமா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை எவ்வளவோ அவமானங்களை நீ சந்திச்சிட்டு இருக்கீங்க அந்த பண பிரச்சனையால. அதனால நம்ம அம்பாள் வந்து மெயினா பண பிரச்சனையை சீக்கிரமா வந்து தீர்வு கொடுக்கறாங்க. அதனால நம்மளுடைய வேண்டுதல் எதுவாயினோ 12 நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்மா வந்து சீக்கிரமா சரி பண்ணி கொடுக்கறாங்க. உங்களுடைய குறைகளை வந்து இந்த தொலைபேசியின் மூலியமாக சொல்லுங்க. அதற்கு எப்படி வழிபாடு செய்யணும், அது எப்படி தீர்வு அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து தீர்த்து கொடுக்கறாங்கன்றத நான் சொல்லிடுறேன். சீக்கிரமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொள்ளுங்க தங்க பிள்ளைகளா. ரொம்ப சந்தோஷம். தங்க பிள்ளைகளா, முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன், கவனமா கேளுங்க. என்ன அப்படின்னா, அதிக தங்க பிள்ளைகள் வந்து ஆன்லைன்லயே வந்து நாணயம் வேணும்னு கேக்குறீங்க. அம்பாள் வந்து உத்தரவு கொடுக்கல. ஏன் அப்படின்னா, அம்பாள் வந்து ஆன்லைன்ல கொடுக்க கூடாது. நேரடியா வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு தான் 12 நாட்கள்ல வேண்டுதல் நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதனால ஆன்லைன்ல நாணயம் வந்து சேல்ஸ் கிடையாது. நேரடியா பூஜை போட்டு நீங்க நேரடியா வந்து வாங்கியவர்களுக்கு மட்டும், அதே மாதிரி இனிமே வாங்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டும் 12 நாட்கள்ல வேண்டுதல் நடக்கும். அதனால தவறா எடுத்துக்காதீங்க. இனிமேல ஆன்லைன்ல நாணயம் விற்கப்படாது. நேரடியா வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி இங்க அம்பாளுடைய வேண்டுதலை அந்த பாதத்துல வச்சு அவர்களுக்கு பூஜை போட்டு நாணயம் வந்து இனிமே வழங்கப்படும். ஆன்லைன்ல கிடையாது. அம்பாளுடைய கோவில் எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பர் கொடுக்கறேன், அதை வந்து பயன்படுத்திக்கிங்க. இனிமே ஆன்லைன்ல கிடையாது தங்க பிள்ளைகளா. நேரடியா வரவங்களுக்கு மட்டும்தான் நாணயம் வழங்கப்படும். அதனால தொலைபேசி எடுத்து எந்த லொகேஷன்ல இருக்கு கோவில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? ரொம்ப சந்தோஷம்.